முதல்ல ஒழுங்காக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கர்த்தர் கொடுக்குறவனையாக பண்ணணும். ஐயோ பொண்ணுக்கு 23 ஆயிடுச்சு, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல. 23 ஆனால் என்ன, 24 கிடைக்க போகுது. 24 ஆனால் 25 கிடைக்க போகுது. இப்போ என்ன அர்ஜென்ட்டு? உடனே சொல்லுது 25 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே ஆகுமா? அதெல்லாம் ஆகும், 40 இருக்குது, அதெல்லாம் வச்சிருப்பார் ஆண்டவர், நல்ல கருத்தில் கொண்டு வருவார். அர்ஜென்ட்டு அப்படியே அவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும். அப்புறம் கொடுத்த பிறகு கூட்டிகிட்டு வந்துடுறது வீட்டுக்கு. எதுக்கு? கவனிச்சுக்கொள்ளுங்க. நல்லா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். கர்த்தர் சொன்னான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டாவது, இந்த கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறதுனால குடும்பம் அப்படியே தி பெஸ்ட்டாலாம் இருக்கும். அது நீங்கள் நினச்சிக்காதீங்க, கர்த்தர் கொடுத்துட்டாரு, பரலோகத்துலேருந்து தேவதையை கொடுத்துட்டாரு, டவுன் டு எர்த்து மேட் ஃபார் ஈச் அதர், ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. திருப்பியும் சொல்கிறேன்,